அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் முந்தைய பதிவுல சொல்லியிருந்தேன், நான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே சில பக்தர்கள்ட்ட தனக்கு என்ன வேணுங்கிறத என் மூலமா தெரிவிக்கிறது அப்படிங்கிறது பாபாவுக்கு கைவந்த கலை. ஆக்சுவலா சொன்னா இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராத்திரி 1 மணிக்கு என்னோட ஃபோன்லேருந்து ஜெய் சாய்ராம்னு யாருக்காவது போகும். அவ என்ன திருப்பி கூப்பிட்டு, "நீங்க எதுக்கு ராத்திரி 1 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பினேன்?" அப்படின்னு கேட்பா. நான் எங்க அனுப்பினேன்னு அவள்ட்ட நான் திருப்பி கேட்பேன். அப்புறம் தான் யோசிப்பேன். என்ன நிஜமாவே அவ பைத்தியம்னு நினைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படியா நான் அனுப்பியிருந்தேனா?" அப்படின்னு சொல்லி சமாளிச்ச நாட்களும் உண்டு. அது 1, 2 தடவை இல்ல. இன்னைக்கு கார்த்தால கூட ஒரு டிவோட்டி எனக்கு கால் பண்ணியிருக்கா. மிஸ் கால் இருக்கு. ஆனா நான் எடுத்து கேட்கும்போது நான் உங்களுக்கு பண்ணவே இல்லன்னு. அவளோட ஏன் கனெக்ட் பண்ண வைக்கிறார் பாபா? தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணோம்னா, இல்ல அவ எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதோ தான் அவரோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். சரி. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா அவர் வந்து அந்த டிவோட்டிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், இல்ல கமெண்ட் பாஸ் பண்ணார், என்ன எதிர்பார்த்தார் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல எழிலரசின்னு ஒரு சாய்ராம். இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவ சில விஷயங்கள் என்கிட்ட சொல்றா. நம்ம பாராயணம் படிக்கிறத பத்தி, எப்படி வேண்டிக்கணுங்கிறத பத்தி, சுவாமியை பத்தி தான். மோஸ்ட்லி எல்லாரோடையும் சுவாமியை பத்தி மட்டும் தான் அதிகமா நான் பேசுவேன். அப்போ அவ பேசிட்டு இருக்கும்போது சடனா என்கிட்ட வந்து சொல்றாரு, அவள்கிட்ட பால் பாயசம் பண்ணி தர சொல்லு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை. அவரோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ற குறும்பு, அவர் பண்ற வம்புகள் எல்லாம் பார்க்கும்போது இவர் நிஜமாவே குழந்தையான்னு தோணும் எனக்கு. அதனால நான் சொன்னேன். நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் பேசாம இருங்க பாபா, என்னை சிக்கல்ல மாட்டி விடாதுங்க பாபா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அவர் கேட்க மாட்டார். அவள்கிட்ட கேளு, அவள்கிட்ட கேளு, அவள்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டே இருப்பார். விடாம அவ பேசுறதையும் கேட்க விட மாட்டார், நான் பேசுறதையும் சொல்லவும் விட மாட்டார். இப்படி ஒரு சந்தர்ப்பம். சரியா? அப்ப நான் வாய் திறந்து சொன்னேன் அவகிட்ட, சாய்ராம் இந்த மாதிரி பாபாட்டேந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பால் பாயசம் அவருக்கு பண்ணி நேவேத்தியம் பண்ணுங்களேன் சாயி, அதை அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவ வந்து அதை நம்பவே இல்லை. நான் ஏதோ அவள்கிட்ட விளையாடுற மாதிரி நினைச்சுட்டு, போங்க சாய் உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு முதல்ல சொன்னான். அதுக்கு அடுத்ததா என்ன பண்ணினா, சரி சாய் பாக்குறேன் அப்படின்னு என்னை சமாளிக்கிறதுக்காக சொல்லிட்டு வச்சுட்டா. அப்ப நான் முடிச்சதுக்கு அப்புறம் பாபாட்ட கேட்டேன், உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதா? ஏன் பாபா அவள்கிட்ட போய் கேட்குற? வேணும்னு சொன்னா நான் பண்ணி தர மாட்டேனா அப்படின்னு சொன்னேன். போ அப்படின்னு போயிட்டாரு இவரும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் விட்டுட்டேன். ஏன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியாது இல்லையா? ஒரு வாரம் இருக்கும்.